வணக்கம் மக்களே, வெல்கம் டு கப் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வித் ரஞ்சினி. இன்றைய எபிசோட் டாபிக் என்னன்னு தெரியுமா? ஸ்மால் ஹேபிட்ஸ் பிக் இம்பேக்ட். நம்ம எல்லாருமே என்ன நினைப்போன்னு தெரியுமா? ஒரே நாளில் லைஃபே சேஞ்ச் ஆகிடணும்னு, ஒரே முடிவில் சக்ஸஸ் வரணும்னு. ஆனால் உண்மை என்னன்னா, லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு டெய்லி சின்ன சின்ன ஹேபிட்ஸ் மூலம்தான் அது நடக்கும். ஒரு பர்சன்டில் இம்ப்ரூவ்மெண்ட்னா ரொம்ப பெருசாக தோணுதோ? 1% இம்ப்ரூவ்மெண்ட்னா அது ரொம்ப பெருசாக தோணாது. ஆனால் தினமும் 1% பெட்டர் ஆகிட்டே இருந்தால் 1 இயரில் நீங்கள் டோட்டலாக டிஃப்ரெண்ட் பர்சனுங்க. இது மூவியோட கிளைமேக்ஸ்லாம் இல்லை, ரியல் லைஃப் ஃபார்முலா. ஒரு புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். டே 1 ஃபுல் மோட்டிவேஷன், ஃபுல் எனர்ஜியில் படிக்கணும்னு நினைப்போம். அதே டே 3 பார்த்தீங்க அப்படின்னா புக்கு பில்லோ ஆகிடும். ப்ராப்ளம் எஃபர்ட் இல்லை, கன்சிஸ்டன்சி இல்லை. சிம்பிள் ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணணும். டெய்லியும் 5 minutes சைலண்ட்டாக இருக்கணும். 2 செகண்ட் என்னால் இருக்க முடியாது, ஐம் சாரி. அதே மாதிரி 10 minutes வாக்கிங். இதை கேட்டோன்னே என் குடும்பமே எனக்கு ஃபோன் அடிக்கும், நீ நடக்கிறியா அப்படின்னு சொல்லி. நானும் நடக்கணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த ஹேபிட்ஸை நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றது தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் என்னால் ட்ரை பண்ண முடியல, நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு நானும் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். தாட் ஃபார் த டே கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் படிக்கும்போது டெய்லி சொல்லுவாங்க தாட் ஃபார் த டே, தாட் ஃபார் த டே அப்படின்னு சொல்லிட்டு. நோ பெயின் நோ கெயின். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு தான் ஞாபகம் இருக்குது. அது மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட் நம்ம மைண்டுக்கு கொண்டு வரணும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள், ஆனால் இம்பேக்டோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நினைவில் வச்சுக்கோங்க, பர்ஃபெக்ட் ஹேபிட் வேண்டாம், கான்ஸ்டன்ட் ஹேபிட் போதும். ஸ்லோ ப்ராசஸாக இருந்தாலும் டைரக்ஷன் கரெக்டாக இருந்தால் டெஸ்டினேஷன் ஷுர். இனிமேல் நாளைக்கு பண்ணலான்னு சொல்லாதீங்க, இப்போ ஒரு சின்ன ஸ்டெப் எடுங்க. ஸ்மால் ஹேபிட் டுடே. பிக் கான்ஃபிடென்ட் டுமாரோ. அம்மா, இன்னிலேருந்து நான் கண்டிப்பாக வாக்கிங் போகிறேன். ஓகே, டன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்பாட்டிஃபைல கப் ஆஃப் கான்ஃபிடென்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். அன்டில் நான் உங்கள் ரஞ்சினி, சைனிங் ஆஃப்.